அன்புசால் மாணவர்களே வணக்கம். நாம் இப்பொழுது இலக்கியத்தில் மேலாண்மை என்ற உரைநடை பார்த்து கொண்டு வரும். இதுவரை தலைப்பு நேர மேலாண்மை, வேளாண் மேலாண்மை, அடுத்தது வணிக மேலாண்மை என்ற 3 தலைப்பை வெட்டி பார்த்தோம். அடுத்தது நிர்வாக மேலாண்மை. நிர்வாகம்னா தொழில் நிறுவனங்கள் நிர்வாகத்தை எப்படி மேலாண்மை செய்வது அப்படி என்பதை பார்ப்போம். அதாவது இதுவரை நம்ம பார்த்ததில் வேளாண்மை பார்த்தோம், வணிகத்தில் எப்படி நிர்வாகம் பண்ணுறதுன்னு பார்த்தோம், எப்படி மேலாண்மை செய்கிறதுன்னு பார்த்தோம், நேர மேலாண்மை என்பதை பற்றி பார்த்தோம், எப்படி நேரத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம், உழவு தொழிலில் எதை எப்படி எந்த நிலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். ஒவ்வொரு தொழிலிலும் மேலாண்மை இருக்கிறது. முதல்ல சொல்லியிருக்கிற மேலாண்மை என்பது எல்லாவற்றிலுமே இருக்கிறது அப்படி என்பதை பார்த்தோம். இப்போ ஒருத்தன் எவ்வளோதான் உயர் பதவியில் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அதிலே அந்த துறையிலே அவர் வல்லுநராக இருந்தால், நிபுணத்துவம் பெற்றவராக இருப்பது சாத்தியமில்லை. எவ்வளோ உயர் பதவியில் இருந்தாலும் சரி, அவன் நிபுணத்துவம் பெற்றவனாக, வல்லமை பெற்றவனாக இருப்பதற்கு சாத்தியமில்லை. எத்தனையோ நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு நிறுவனத்தில் படித்தவன் நல்லா படிச்சிருப்பான், ஆனால் கடைசியில் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சாதாரணமாக படித்தவன் என்ன பண்ணுவான், அந்த தொழிலை நுட்பமாக செய்து முடிப்போம். அப்போ நிர்வாகத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் எல்லாவற்றிலும் எல்லோரும் திறமையுடையவர்களாக இருப்பது சாத்தியமில்லை. ஆனால் யார் திறமைசாலிகள் என்று அறிந்து அவர்களை அருகில் வைத்து கொண்டால் போதும். யார் திறமையானவன் யார், புரியுதா, திறமையானவர்கள் யார் என கண்டறிந்து அவர்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கினாலுமே போதும், அவர்களை நாம் பக்கத்தில் வைத்து கொண்டாலே போதும். அப்போ பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா இப்போ உயர் பதவியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவனாக செய்கிறது கிடையாது. திறமையானவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களை அருகில் வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களை கண்டறிந்து, திறமையானவர்களை கண்டறிந்து, திறமை ஆற்றல் படைத்தவர்களை, புத்திசாலிகளை, அவர்களையெல்லாம் கண்டுபிடித்து அவர்களை உயர் பதவியில் இருப்பவர்கள் அவர்களை அருகில் வைத்துக் கொள்கிறார்கள். அதே போதும் தெரிந்திருப்பது, அதாவது அருகில் வைத்து கொண்டால் போதும். தெரிந்திருப்பது ஒரு வகை அறிவு என்றால், யாருக்கு தெரியும் என தெரிந்திருப்பது மற்றொரு அறிவு. அதாவது ஒன்று நமக்கு தெரிந்திருக்கிறது என்றால், நல்லா தெரிந்திருப்பது ஒரு வகை அறிவு என்றால், ஒன்றை பற்றி, ஒரு தொழிலை பற்றியோ இல்லை ஒரு பொருளை பற்றியோ தெரிந்திருப்பது ஒரு அறிவு என்று சொன்னால், ஆனால் யாருக்கு தெரியும் என தெரிந்திருப்பது, இந்த தொழில், இந்த வேலையை, இந்த பணியை இவருக்கு தெரியும் என நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் இல்லையா, அது மற்றொரு அறிவு. புரியுதா நான் சொல்கிறது? புரியலையான்னு தெரியல, மறுபடியும் சொல்கிறேன். எல்லாவற்றிற்கும் தெரிந்து வைப்பது, ஒரு பொருளை பற்றி தெரிந்து வைப்பது ஒரு வகையான அறிவு என்றால், யாருக்கு தெரியும் என தெரிந்து வைப்பது, இந்த தொழிலை யார் செய்வான் என்று நாம் அறிந்து வைப்பது மற்றொரு அறிவு, 2 அறிவு என்று நாலடியார் அதையே பக்குவமாக சொல்கிறது. நாலடியார் பாடல், கல்லாரே ஆயினும், புரியுதா, கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழிகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர், தொல் சிறப்பின் ஒன்னிற பாதிரிப்பு சேந்தலார் பூத்தோடு தண்ணீர்க்குத்தான் பயந்தாங்கு. தண்ணீர்தான் பயந்தாங்கு என்று சொல்லப்படுகிறது. இந்த குறளுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாலடியாருடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்லாரே ஆயினும், படிக்காதவங்க கூட படித்தவர்களோடு சேர்ந்து ஒழுகின்ற பொழுது நல்லறிவு நாளுக்கு நாளும் அவர் தலைப்பட்டு வழங்குவார்.
நல்லறிவு நாளுக்கு நாளும் தலைவருத்தல். இது பழமையான சிறுமி. ஒன்னிற பாதிரி பூ, பூ பூத்து சேர்ந்தால், அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல, ஏதோ பழமொழி நிறைய சொல்லுவார். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதனுடைய பழமொழிகளை. இப்படி கல்லாதவர்கள் கூட கற்றவர்களோடு சேருகின்ற பொழுது அவர் சிறப்புடையவர்களாக விளங்குகிறார் என்று நாலடியார் சொல்கிறது. நிர்வாகத்தில் மேலாண்மை என்பது, நிர்வாகத்தினுடைய மேலாண்மை என்பது வரவே செலவை தீர்மானிக்க வேண்டும். எவ்வளோ வருது, வரவுனா எவ்வளோ பணம் நமக்கு இந்த நிர்வாகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி அதற்கு தகுந்தாற் போல் செலவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல் செலவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வரவை தாண்டி நிறைய செலவு செய்பவன், நம்ம 10 ரூபா சம்பாதிக்கணும் 20 ரூபா செலவு பண்ணக்கூடாது. வரவை தாண்டி செலவு செய்பவன் அடுத்தவர்களிடம் கையேந்த வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுவார். நல்லா தெரிஞ்சுங்க. வருமானத்திற்கு யாராக இருந்தாலும் சரி, வருமானத்திற்கு ஏற்றவாறு தான் செலவு செய்ய வேண்டும். வருமானத்திற்கு ஏற்றவாறு தான் செலவு செய்ய வேண்டும். அப்படி செலவு செய்தால்தான் அவன் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். இல்லை, வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்பவன் என்னன்னு கேட்டினா, மற்றவர்களிடம் கையேந்த வேண்டிய ஒரு அவல நிலை, அவலனா துன்பம், துன்ப நிலைக்கு தள்ளப்படுவான். துன்ப நிலைக்கு தள்ளப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. அதாவது டைமன் என்பவன் ஏதென்ஸ் நகரில் இருந்தான். நல்லா தெரியும். டைமன் என்பவன் ஏதென்ஸ் நகரில் இருந்தான் ஒருத்தர். அவன் வரவு குறைந்தாலும் செலவு நீடித்தது. வருமானம் குறைஞ்சி போச்சு, ஆனால் செலவு அவனுக்கு நீட்டிக்கிட்டே போகுது. செலவு என்ன பண்ணுறான், அதிகம் செய்கிறான். அவனது உதவியாளர் நிதி நிலைமை பற்றி பேச வருகிற பொழுதெல்லாம் கேட்க மறுத்தான். டைமண்ட் ஏஜென்சி நாட்டில் இருந்தால் அவனுக்கு வருமானம் குறைய செலவு மட்டும் அதிகமாகிக்குது. உதவியாளர் கூட பணிபுரியும், பார்த்துங்க நல்லா, இதுதான் முக்கியம். அவனை விட அவன் உதவியாளர் நிதி நிலைமையை பற்றி பேச வரும்பொழுதெல்லாம், ஐயா இது மாதிரி நிதி நிலைமை குறைவாக இருக்குது, செலவை பார்த்து செய்யுங்க அப்படி சொல்ல வரும்பொழுதெல்லாம் கேட்க மறுக்கிறான் அந்த டைமண்ட். ஏதென்ஸ் நாட்டில் இருக்கின்ற அந்த டைமண்ட் கேட்ட மறுத்தான். ஒரு கட்டத்தில் கடன் கொடுத்தவர்கள் கழுத்தை நெரிக்கிறார்கள். நல்லா தெரியும். கடன் கொடுத்தவங்கெல்லாம் என்ன பண்ண, வாங்கி செலவு பண்ணிட்டான். வந்து கழுத்தை நெரிக்கிறான். வந்து எனக்கு கொடுங்க பணத்தை. ஆனால் அப்போதும் அவன் வருந்தவில்லை. நல்லா தெரியும். அப்போது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் வருத்தப்படலை. அந்த கடனை தான் அளித்த விருந்தை உண்டவர்கள் உதவுவார்கள் அப்படின்னு சொல்கிறான் என்று பொய்க்கணக்கு போடுகிறான். எல்லாரும் என்னன்னு கேட்டிங்கன்னா கழுத்தை நெரிக்கிறாங்க, கடத்தக்கூடியான்னு. ஆனால் அது கூட அவன் வருந்தில்லை. என்னன்னு கேட்டேன்னா, நான் எல்லாருக்கும் நிறைய பேர் விருந்து அளித்தேன் இல்லையா, இந்த விருந்தை உண்டவர்கள் எல்லாம் எனக்கு உதவுவாங்க என்று ஒரு பொய் கணக்கு போட்டுக்கிட்டு உக்காந்தான் அந்த டைமண்ட். ஏதென்ஸ் நாட்டில் இருக்கின்ற அந்த டைமண்ட் பொய் கணக்கு. அவனுடைய சேவகர்கள் 4 திசைகளுக்கும் சென்று வெறும் கையோடும் வெளிரிய முகத்தோடும் திரும்புகிறார்கள். அவருக்கு பணியாளர்கள் இருக்கிறாங்களோ, சரி நம்ம கையில் சாப்பிட்டெல்லாம் பணம் தருவோம், போய் கேட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 திசையும் எல்லா திசைக்கும் சென்று போய் பார்க்குறாங்க. எல்லா திசைக்கும் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா என்னன்னு சேவகர் என்ன பண்ணுறாங்க, வெறும் கையோடு திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது யாரும் 10 பைசா அவனுக்கு கொடுக்கல. திரும்பி வராங்க. அது வெளிரிய முகத்தோடு, சோக முகத்தோடு திரும்பி வருகிறான். அவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக செல்கிறான். அவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போயிடுறான். மனித இனத்தையே வெறுக்கிறான். நம்ம எவ்வளோ உதவி செஞ்சோம், ஆனால் ஒருத்தன் கூட நம்மளுக்கு உதவியத்துக்கு வரலையே அப்படி என்று மனித இனத்தையே வெறுக்கிறான். யார்? டைமண்ட் பற்றிய ஷேக்ஸ்பியரின் நாடகம் நிதி மேலாண்மை பற்றி மிக சிறந்த வாழ்வியல் விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு டைமண்ட் பற்றிய அந்த ஷேக்ஸ்பியர் எழுதிய நாடகத்தில் இந்த கதை இருக்குது. அப்போ நாடகத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டைமண்ட் வரவுக்கு அதிகமாக செலவு செய்கிறான். உதவியாளர் அருகில் இருந்து சொல்கிறான், கேட்கவில்லை. மீண்டும் மீண்டும் செலவு செய்து கொண்டே இருக்கிறான். இருந்தாலும் அவன் உதவியாளர் சொல்வதை கேட்பதில்லை. கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் கழுத்தை நெரிக்கிறார்கள். நெருக்கின்ற பொழுது கூட அவன் வருந்தவில்லை.
நான் யார் யாருக்கெல்லாம் விருந்து வைத்தனோ அவர்களெல்லாம் என் கடனை அடைப்பார்கள் என்று நினைக்கிறான். வரவில்லை. அவனுடைய டைமனுடைய உதவியாளர்கள் 4 புறமாக செல்கிறார். போயிட்டு வாங்க அப்படி சொன்னால் வெறும் கையோடு தான் திருவாங்க. ஒருவரும் பண்ண வெளிரிய முகத்தோடு திரும்புகிறார்கள். உடனே என்ன பண்ணுறான், எல்லாரையும் வெறுத்து அவன் ஒதுக்குப்புறமாக செல்கிறான். ஊருக்கு ஒதுக்குப்புறம் மனித இனத்தையே வெறுக்கிறான் டைமன். டைமனை பற்றி இந்த ஷேக்ஸ்பியர் நாடக நிதி மேலாண்மை பற்றி மிக சிறப்பாக வாழ்வியல் விளக்கம் ஒன்றை சொல்லியிருந்தது. ஆனால் இதையே நம்மளுடைய தமிழ் மொழியில் ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க பாரு. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லோர்க்கும் கள்ளனாய் ஏழ்விருக்கும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லனாம் நாடு. நல்லார்க்கும் பொல்லனாம் நாடு. ஆன முதலில் முதலுக்கு அதிக, அதாவது வருமானத்திற்கு ஏற்ற செலவு செய்யணும். அதிக செலவானால், அதிகமாக நம்ம செலவு பண்ணோம்னா மானம் அழிந்து, நம்மளுடைய மானம் அழிந்து போயிடும். நல்ல பேரில் கெட்டு, மதி கெட்டு, மதினா அறிவு கெட்டு போடும். எந்த திசை போனாலும் எல்லோருக்கும் கள்ளனாய் திருடனாய் பிறப்போம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா 7 பிறப்பு நமக்கு தீயனாய் இருக்கும். அதை பற்றி பேசுவாங்க. நல்லாருக்கு பொல்லாங்கு, நல்லவர்களுக்கு கூட பொல்லாங்கு நாடு இது. அதனால் வரவறிந்து செலவு செய்ய வேண்டும் என்ன சொல்கிறாங்க. அதனால் வரவறிந்து செலவு செய்ய வேண்டும் என்று இந்த நிர்வாக மேலாண்மையை பற்றி எடுத்து சொல்கின்ற பாடலாக இது அமைந்திருக்கிறது. அப்போ நிதி நிலையை கண்டபடி கையாள்பவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். நிதி நிலைமையை கண்டபடி. அப்போ நிதி நிலைமை என்பது என்ன? வரவிற்கு ஏற்றவாறு செலவு செய்த வேண்டும். அது நிர்வாகமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் வருமானத்திற்கேற்ற செலவு செய்தால் நம்மளுடைய புகழும் பேரும் புகழும் பெற்று வாழலாம் என்று இது நமக்கு எடுத்து சொல்கிறது. மாணவர்களே, மீதி அடுத்த தொடரில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.